தரமான பீஃப் சாப்பிடணும்னா நம்ம கடை சென்னையில் தேடி வாங்க, சந்தோஷமா போங்க சாப்பிட்டு. இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஆம்பூர் வேலூர் ஸ்டைலில் பீஃப் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். தாசமங்கலம் நிறைய கடை இருக்கு. தாசமங்கலம் விட்டு அங்கிருந்து இங்க வராங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம கடையில சாஃப்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு சொல்லி வராங்க. அதனால ஒரு மேஜிக் பண்ணி மக்களை பிடிச்சிருக்கீங்க. ரெட்டு சில்லி, மென்ட், புதினா, பெப்பர் சில்லி, சீக் கபாப், சிக்கன் பகோடா. சென்ட்ரல் சென்னையில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட். நான் வந்து தாஷா மக்கால சாப்பிட்ருக்கேன், ட்ரிப்ளிகல்ல சாப்பிட்ருக்கேன். குவாலிட்டியாக வந்து இந்த கடை தான். इधर कैसा है टेस्ट? ஆம் बहुत अच्छा மாம். டெய்லி வாங்க, பாக்கெட் பீஃப் சாப்பிடுங்க, சத்தா இருங்க. சத்தியமித்ரா குடிங்கோ, தெம்பா இருங்க. பக்கோடா பாய்ஸே 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 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பக்கோடா பாய்ஸே 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 பண்றோம். ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு எங்க எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா பெரியமேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெரியமேடு பக்கம் வந்தா நிறைய பீஃப் ஷாப்ஸை தேடி நான் போவேன். அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு கடையை தேடி வந்திருக்கேன். சரியான லொகேஷன் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா அதான் வந்து அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலோட அந்த பில்டிங். அது ஓகேவா பில்டிங். ஸோ இது ஏத்தாப்புல வந்தீங்கன்னா இது வந்து பேரக் 8 ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. எதிரில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கடையோட லேண்ட்மார்க். கடையோட பேர் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பிஸ்மி பீஃப் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட ஷாப்போட பேரு. ஒரு ஆம்பூர்காரரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா அந்த கடையை வந்து இந்த ஸ்ட்ரீட்ல நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கஸ்டமர் மட்டும் இல்லாம ரொம்ப லாங் லைன் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் எல்லாம் தேடி வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு கஸ்டமர்ஸ் வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் பேசுறதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். இன்னும் அந்த கடையோட வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம கேட்டு உங்களுக்கு விலாவரியா அதெல்லாம் சொல்றேன். ஸோ இந்த கடையில பாத்தீங்கன்னா பீஃப்ல ஒரு 4 ஐட்டமும் சிக்கன்ல ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க. அதோட பேர் சில்லி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்க பொதுவாக ஆம்பூர் சைடு இந்த வேலூர் தாண்டி போனாலே சில்லி கபாப் அப்படின்றத அந்த பக்கோடா அந்த பீஃப் கட்ஸ்க்கெல்லாம் பேர்லாம் வந்து குறிப்பிடுவாங்க. பெங்களூர் சைட்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல பாக்குறது ஒரு விரல் மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் போன்லெஸ் தான். அந்த மாதிரி பீசஸ் தான் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ரொம்ப டெம்ட் ஆகுது கைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்த உங்களுக்கு சரியான மலையில் நனைஞ்சிட்டேன். யாரெல்லாம் நீங்க மலையில் நனைஞ்சீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நேரா போயிட்டு பாய்ட்டு பேசி கடை பத்தி கேட்டு நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? சோ வாங்க அடிப்போம் போகலாம். சாலிங் பாய் வலிக்கலாம். நல்லா இருக்கிறேன் பாய். சரி கொடுங்க. ஓ மசாலா சரி பாய். உங்க பேர் நம்ம கடையோட பேர் சொல்லுங்க. பிஸ்மி பீஃப் சில்லி. என் பேர் ரஃபத்துல்லா. பாய் எவ்வளவு வருஷமா அந்த தொழில இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா அந்த கடை பேர்? 14 வருஷமா ரன்னிங்ல இருக்கு பாய். கடை ஓபன் பண்ணி நல்லபடியா சக்சஸா போயினுக்குது. நல்லா நம்ம குவாலிட்டியா சாஃப்டா கொடுக்குறோம். சக்சஸா போகுது. நீங்க ஆரம்பிக்கும் எந்த வருஷம் அது? 2012. இப்போ 2026ல. ஆமா. இப்போ ஆரம்பத்துல என்ன பண்ணலாம் போட்டீங்க கடைக்கு? கடைக்கு ஒரு 5 கிலோ போட்டேன் ஸ்டார்டிங். 5 கிலோ இருந்து இப்போ ஒரு 30 கிலோ ஓடிங்குது. வெரைட்டி வந்து ஒரு 4 வெரைட்டி போட்டேன். கறி வடை, பீஃப் சில்லி, ரெட் சில்லி, சிக்கன் பகோடா ஸ்டார்டிங் போட்டேன். இப்போ வந்து ஒரு 3 வருஷமா ரெட்டு சில்லி, மென்ட், புதினா, பெப்பர் சில்லி, சீக் கபாப் நல்லா இருக்கு. மென்ட் நல்லா இருக்கு, டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பெப்பரும் நல்லா இருக்குன்றாங்க. எந்த ஊர் பாய் நீங்க? நான் ஆம்பூர். பிரியாணி நல்லா பண்ணுவீங்கப்பா? பிரியாணி கூட செஞ்சேன். நல்லா செய்யறேன். நான் எங்க அப்பா எல்லாம் நல்லா செய்வாங்க. கறி வாங்கி நாமளே கட் பண்ணி நீட்டா கட் பண்ணி சுத்தமா கொழுப்பு இல்லாம ஜவு இல்லாம சுத்தமா கறி போடுறோம். சாஃப்டா இருக்கும் கறி. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி உங்க கஸ்டமர் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஒரு சின்ன கடையில ஆரம்பிச்சீங்களா? அந்த கடையில உங்களோட முதல் கடை? ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 கடை தாண்டி தான் அது. அங்கதான் 13 வருஷமா இருந்தேன். அப்புறமா இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் இங்க பிக்கப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகுது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பக்கோடா வந்து நல்லபடியா வந்திருக்கோம். நல்லபடியா எல்லா கஸ்டமரும் பேர் எல்லாருக்கும் டெய்லி ரெகுலரா வராங்க, டேஸ்ட் ஆகுது சொல்றாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் ரொம்ப லாங்ல இருந்து வராங்க மக்களே. ஆமா, லாங்ல இருந்து தாசமங்கலம் நிறைய கடை இருக்கு. தாசமங்கலம் விட்டு அங்கிருந்து இங்க வராங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம கடையில சாஃப்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு சொல்லி வராங்க. அதனால ஒரு மேஜிக் பண்ணி மக்களை பிடிச்சிருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்க ஐட்டம் டிஷஸ் இருக்குல்ல, அந்த டிஷஸோட விலையெல்லாம் சொல்லுங்க. சில்லி ரெட் சில்லி வந்து 70 100 கிராம், மென்ட் 70, பெப்பர் 70, போன்லெஸ் சிக்கன் 70 100 கிராம், சீக்கு வந்து 60 2 பீஸ் வரும் ஒரு செட்டு. இடியாப்பம் 2 10 ரூபா. ஃப்ரை எது வாங்கினாலும் 70. எது வாங்க சீக்கு மட்டும் 60. சீக்கு எப்படி வை? சீக் ஃப்ரையா? சீக் ஃப்ரை தான். நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சீக்கு சாஃப்டா இருக்கும். எப்படி நீங்க வெந்துற மாதிரி பச்சையா இருக்குமா? நமக்கு எல்லாம் வெந்து வரும். நல்லா மேல முறுமுறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்க. பெங்களூர் மசாலா சீக்கு மட்டும். சிவாஜி நகர். ஆமா, சிவாஜி நகர் மசாலா. சிவாஜி நகர் தான் மக்களே கெபாபுக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால ஒரு ஹைதராபாத்துக்கு அடுத்து அவங்க சிவாஜி நகர் தான். சரி பாய், நம்ம கடையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் சொல்லுங்களேன். பெருமேட் வெட்டினரி காலேஜ் ஆப்போசிட் பேரக்ஸ் ரோடு. கொஞ்சம் பேரக்ஸ் ரோடு உள்ள வந்தீங்கன்னா மிஸ்பி கபாப், சில்லி கபாப். இதுல வந்து தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ். ஆமா, தமிழ்நாடு ஆப்போசிட். தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் ஆப்போசிட். மேப்ல போடுங்க. பாயோட மேப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். பாய் கடையோட டைமிங் சொல்லுங்க பாய். கடை வந்து 6ல இருந்து 10:30 வரைக்கும். 10:30 11 o'clock லாஸ்ட். லீவு நாள் ஏதாவது இருக்கா? சண்டே மட்டும் லீவ். சண்டே மட்டும் லீவ். அன்னைக்கு நாளும் வர்க்கிங் தான். சண்டே ஒரு நாள் லீவ். மற்ற நாள் 6 நாள் கடை வாரத்துல. தரமான பீஃப் சாப்பிடணும்னா நம்ம கடை சென்னையில தேடி வாங்க, சந்தோஷமா போங்க சாப்பிட்டு. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப நன்றி. இதுதான் கிளம்பு. ஓகே பாய். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். எங்க இருந்து வரீங்க? சிந்தரிப்பேட்டை ப்ரோ. சிந்தரிப்பேட்டையா? ஆமா ப்ரோ. வணக்கம் ஃப்ரெண்டா? मेरा दोस्त माम. तुम्हारा दोस्त. ओके, इधर कैसा है टेस्ट? हम बहुत अच्छा माम. ये वाला
தமிழ்ல திருப்பி நெய் மாம். ஐயோ எனக்கு தெரியாது இங்க எவ்வளவுதான் நான் தமிழ்நாடு தான் தமிழ்ல சொல்லுங்க மாம் டேஸ்ட் வேற லெவல் மாம். மைனஸ் வெங்காயம் வச்சு சாப்பிட்றப்போ அல்டிமேட். இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. எங்க ஏரியாலே இல்ல, சிந்தரப்பேட்லயே கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட். அதனால வந்து தான் சாப்பிடுறீங்க. ஆமா ப்ரோ, வேற லெவல். இந்த கடையில வந்து ஒரு 4-5 வகையான பீஃப் வெரைட்டிஸ் தான். எது இருக்கிறதுல டாப்பா இருக்கும் நீங்க சாப்பிட்டது உங்களுக்கு? ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் தான் ப்ரோ. பெப்பர் புதினா நார்மல் மெயின் சைடிஸ் எல்லாமே சைடிஸ் தான் bro. எல்லாமே டெய்லி வாங்க பாக்கெட் பீஃப் சாப்பிடுங்க, சத்தா இருங்க. சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருங்க. நான் இந்த ஏரியா தான் ரொம்ப நாளா இருக்கும். கடை அந்த இடத்துல இருந்தது, சின்ன கடையில இருந்தாங்க, இப்ப பெரிய கடைக்கு வந்துருக்காங்க. பீஃப் நல்லா இருக்கும், ஃப்ரை ஐட்டம்னாலே நல்லா தானே இருக்கும், நான்வெஜ்னாலே நல்லா தானே இருக்கும். ஆம்பூர் டேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அங்கத்தி மசாலா தான் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மசாலா வேலூர்லாம் இருக்கும். அந்த ஆம்பூர் அந்த ஸ்டைல அந்த மசாலானா இங்க சிட்டியில் எதுவாக இருக்கு அது கிடைக்கும். அதனால அதோட டேஸ்ட் வரும். வாங்க ஜி வந்து சாப்பிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என் ஊர் வந்து வேலூர். நான் இங்க வந்து ஒர்க் பண்றேன், பெரியமேட்டு ஸ்டே பண்றேன். ஆக்சுவலா இவர் வந்து இங்க கடை வச்சிருந்தாரு, அப்புறமா இங்க ஷிஃப்ட் பண்ணாரு. டேஸ்ட்லாம் செம்மையா இருக்கு. இங்க ஆம்பூர் வேலூர் ஸ்டைல்ல பீஃப் சாப்பிடணும்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பெங்களூர் ஸ்டெச் ரோடு இருக்குல்ல, நீங்க பேச தமிழ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆமா, ஏன்னா ஏன் அது அது உருது. உங்களுக்கு ஆமா இல்ல ஆக்சுவலி பெங்களூர் வரைக்குமே இதே ஸ்லாங்ல தான் எல்லாருமே பேசுறாங்க. போஸ்ட் எல்லாம் போனா அப்படி தான் பேசுறாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவங்க வந்து நிறைய உருது தான் பேசுவாங்க. இங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பேசுறாங்க. ஸோ அதனால அவங்க சரி, இங்க நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க எப்படி இருக்கு? இங்க நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வந்து பெப்பர் சில்லி பிடிக்கும். எனக்கு பெப்பர் சில்லி சூப்பரா இருக்கும். ரெட் சில்லியும் நல்லா இருக்கும். எல்லா சில்லியும் நல்லா இருக்கும். ஒரு சில்லியும் ஒரு டேஸ்டா இருக்கும். பெப்பர் சில்லி இருக்கு, கிரீன் சில்லி இருக்கு, அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும். ஓகே, இந்த ஏரியால இல்ல, இந்த சென்ட்ரல் சென்னையில இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட். நான் வந்து தாஷா மக்கான்ல சாப்பிட்டுருக்கேன், ட்ரிப்ளிகன்ல சாப்பிட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே ஃபேவரட்டா எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. வந்து குவாலிட்டியா இந்த கடை தான். அங்க என்ன சாப்பிடும், கொஞ்சம் ஆயில் செட் ஆகாது. இங்க எனக்கு பெஸ்டா இருந்துச்சு. நான் வீக்லி ஒருத்தர வந்து சாப்பிடுவேன். உடனே வாங்க. நன்றி மக்களே. ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கடை எப்படி தெரியும்? எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? நான் 2 years வந்துட்டு இருக்கேன். 2 வருஷமா வரீங்களா? என்ன பாய் கட்டி போட்டு வச்சிருக்காரு? நான் பீஃப் சாப்பிடவே மாட்டேன். ஸோ இங்க வந்து இந்த அம்மா இங்க வந்து எனக்கு டேஸ்ட் பிடிச்சதுல இருந்து பீஃப் சாப்பிடுறேன். ஸோ எனக்கு பீஃப் சாப்பிடணும்னு இருந்தேன்னா நான் இங்க தான் வந்து சாப்பிடுவேன். நீங்க எந்த பக்கத்துல ஏரியா தான்? புழல்ல இருந்து வரேன். அது இருக்கு 15 கிலோமீட்டர். அங்க இருந்து வந்து சாப்பிடுறேன். ஸோ மக்கள் இப்போ வந்து ரிவ்யூ போச்சு வந்தாச்சு. வி காட் ஆல்மோஸ்ட் ஆல் பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறோம். இந்த கடையோட பட்ஜெட் அவரே சொல்லியிருப்பாரு, கேட்டிருப்பீங்க. 60 ரூபாய் 70 ரூபாய் இவ்வளவுதான் பட்ஜெட். 60 ரூபாய்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஐட்டம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பீஃபோட ஷீக் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, இது 2 ஸ்டிக் 60 ரூபாய் கொடுக்குறாங்க. இடியாப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நார்மல் ரேட்டு. இந்த பிளேட்டுக்கு வந்தீங்கன்னா பீஃப் சில்லி, அதுல பெப்பர் சில்லி, அதுல பாத்தீங்கன்னா மின்ட் சில்லி, அதாவது புதினா சில்லி. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் கபாப், அதாவது பக்கோடா. ஆம்பூர்ல வந்து கபாப்னு சொல்லுவாங்க. அதனால அப்படியே என்ன இருக்கும் அப்படி சொல்றோம் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம முதல்ல ஷீக் கபாப்ல இருந்து ஆரம்பம் வாங்க. ஓகே, ஸோ மக்களே வாங்க. இந்த ஷீக் கபாபை எனக்கு சும்மா கபாப் சாப்பிட மனசு வரல. இடியாப்பத்தை நல்லா மடக்கி பிடிச்சி சீக் கூட ட்ரை பண்ணும். லைட்டாக அவங்களோட ஃப்ளேவர் சில்லி போட்டுருக்காங்க. சீக்கை எடுத்து வச்சு இடியாப்பத்தோட முடக்கி ஒரு ட்ரையல். ஆக்சுவலி சூப்பரா இருக்கு மக்களே. இதுல மேல போட்டிருக்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரெடினைஸ்டு மசாலா. இது ஒரு சாட்டுக்கு நார்மல் சில்லி மிளகாத்தூள் போடலாம், அதுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேவர். கரம் மசாலா சென்ஸை விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தூரி மசாலாவோட சென்ஸ் இருக்கும், அந்த சென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. நல்லா இருக்கு. சீக் அல்டி நம்ம நார்மலா சீக் பிடிச்சி அப்படியே நம்ம சுட்டு கொடுப்பாங்க. நான் பொரிச்சு கொடுக்கும்போது சாஃப்டா வராதுன்னு நினைச்சேன். நிஜமா இங்க பாருங்க, பீஸை பாருங்க. அமுக்குனீங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சா விழுந்துடும். நல்லா இருக்கு, நல்ல ஒரு குவாலிட்டி. ஆக்சுவலி 60 ரூபாய்க்கு இது நல்ல தரமான குவாலிட்டி தான். இப்போ பிடிச்ச மாதிரி ரேட்டும் டேஸ்ட்டும் கம்பேரிசன் எப்பவுமே நம்ம பார்ப்போம். குடிக்கிற காசு தாராளமா திருப்தியா சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா வந்து நான் பெருசா ஊதி ஊறானுங்க அப்படின்னு நினைக்குவோம். நிஜமா நல்லா இருக்கு. இந்தியாவை சாப்பிட்டோம் வாங்க. சரி, கபாப்லாம் நிறைய வச்சுக்கலாம், ட்ரை பண்ணுவோம். கபாப் சில்லி, அது பீஃப் தான் ஆளே நம்ம சாப்பிட சீக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ சிக்கன் பக்கோடாலேருந்து போகலாம். அதாவது அவங்க ஊர்ல கபாப் நல்லா இருக்கு. மாவு போட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். என்ன சொல்றேன் ட்ரை பண்ணி சும்மா வெறும் பீஸ் மட்டும் சாப்பிட நல்லா இருக்கு. இருக்க மசாலால இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் இருக்கு. பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட்டிவா நல்லா தெரியுது. வெறும் இஞ்சி ஃப்ளேவர் இருந்தால் கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் ஈக்குவலா இருக்கு. பூண்டு கொஞ்சம் ஜோக்கலாவே தெரியுது. அது ஆக்சுவலி நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவரே ஒரு அரோமா நல்லா கிரியேட் பண்ணும். நல்லா இருக்கு. மயோடிப்போம் ஆக்சுவலி அந்த ரெகுலரோட அந்த கவுச் ரொம்ப இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மயோ சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னொன்னு என்கிட்ட சொன்னாங்க, இவங்க கடல இருக்க மயோ அன்லிமிட்டடா, முடிஞ்சுட்டு எவ்வளவு வேணுமோ முடிகிற அளவுக்கு சாப்பிட்டு இருக்கலாமா. அதாவது அதிகமா சாப்பிடாதீங்க. மைனஸ் வந்து நிஜமா சொன்னா அந்த ஹெல்த்தி கிடையாது. குடிக்கிறவங்க சாப்பிடுங்க, ஆனால் லிமிட்டா சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நம்ம ட்ரை பண்ணுங்க. மேல மாவு இருக்குன்னு வச்சோம். அந்த கிரன்ச்சினஸும் உள்ள இருக்க சிக்கனும் வேற லெவல் சூப்பரா இருக்கு. அடுத்து பெப்பர் போலாம். தெரியுதா அந்த ஃபிங்கரா குட்டியா வேற மாதிரி குட்டியா கட் பண்றாங்க. இதான் ஆக்சுவல் பீஸோட ஃபிளேவரே இதுதான். நிறைய இடத்துல நீங்க பீஃப் வாங்கும்போது இதுல வந்து அந்த ரவாஸ் கறி இருக்காது. அதோட அந்த கெட்டி கொழுப்பு அதே போட்டுருவாங்க. ரவாஸ் கறி மேல போய் செஞ்சு ஊட்டிடுவாங்க. அது இல்லாமல் முழு கொழுப்பு போடுவாங்க. கறியா இருக்கு, பார்க்க தெரியுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 பீஸா ட்ரை பண்ணி ஒன்னும் ட்ரை பண்ணா தெரியாதுல்ல. சாப்பிட்டாதா மக்களே, செம்ம சாப்பிட்டாது. வச்சோன்னாக்கா பாப்பா இல்லை வெளியே
பீஃபை இந்த சிக்கன் மாதிரி விரலில் தள்ளுற அளவுக்கு இருக்காது சாஃப்ட்னஸ், பட் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது, நல்லா இருக்கு. இது பெப்பர்லடா, மின்ட் போல இதுதான் பெப்பர்ல மின்ட். புதினா டேஸ்ட் தெரியுது. 70 ரூபா நம்ம ஒருத்து. நீங்கள் ஸ்டேக்காலாம் வாங்குறீங்க, இந்த மாதிரி குவாலிட்டியில் ஸ்டேக்காக வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பீஃபில் நிறைய காஸ்ட்லியான ஃபுட்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு டைமில் வந்து சாப்பிடும்போது ₹1 போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் இருக்க டிஷ்ஷஸில் நிறைய வெரைட்டிஸ், மெக்சிகன் குசின்ஸ், அப்புறம் நிறைய காண்டினென்டல் குசின்ஸ்லாம் பீஃப்ல இப்போ சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்குது. அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம ஊர் டிஷ் ஒன்று காம்படேட் பண்ணால் அந்த ஐட்டம்லாம் காம்படேட் பண்ணும். டேஸ்ட் நல்லா இருக்கு. 70 ரூபாய்க்கு சீரியஸி சிறப்பான குவாலிட்டி. அடுத்து வாங்க சில்லி, பீஃப் சில்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் மசாலா நிறைய போட்டுருக்காங்க. இந்த பீஸை ட்ரை பண்ணுவோமா? இப்படி அழகாக ஜல்லி மாதிரி எடுத்து வரேன். மேலே முறுமுறுன்னு இருக்கான், உள்ள சாப்பிட்டா இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பர்லி குக்டு. இங்கே பாருங்க இருக்கா, பீஸ் எடுத்தீங்கன்னா இடிச்சிங்கன்னா நசுக்குனீங்கன்னா பீஸ் அக்கா சும்மா திருப்பினாலே வருது. இந்த சாஃப்ட்னஸ் மேக்ஸ் சம் பெஸ்ட் டேஸ்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இல்லை மசாலா திகட்டல, சிம்பிளாக போகுது. சும்மா ஸ்நாக்ஸ் முறுக்கு வாங்கி சும்மா சாப்பிடும்ல, அது மாதிரி சாப்பிடலாம். நல்லா இருக்கும், இதுவுமே நல்லா இருக்கும். அடுத்து வாங்க, இப்போ தான் நாங்கள் பெப்பர் சாப்பிடுவோம். முன்னாடி சாப்பிடுது மின்ட் பெப்பர்னு சொல்லிட்டேன், சாரி. நல்லா லைட்டாக காய்ச்சி போடுவாங்க. பெப்பர் ட்ரை பண்ணுமா? இதுவும் நல்லா இருக்கும். வாங்க ப்ளஸ் வாங்க. இந்த பீஸை பார்த்துறீங்களா? சாஃப்ட்னஸும் டெண்டர்னஸும் அதோட பார்க்கும்போது சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா டென்ட்ரியாக இருக்குது பீஸு. இப்போ நான் எப்படி சிக்கன் பக்கம் கொஞ்சம் மாவு போட்டாருங்களா, இப்போ இந்த பீஃபில் கேட்டிங்கன்னா மாவு அந்த அளவுக்கு இருக்கானா இல்லை, மேலே இருக்க அந்த டாப் லேயர் மட்டும்தான் நல்லா கிரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மசாலாவில் தனியாக பெப்பர் யூனிக்காக தனியாக தெரியல, பெப்பர்னு சொல்ல முடியாது. பட் இட் ஹேஸ் சம் யூனிக் டேஸ்ட் ஒன் கம்பேர்ட் டு தட் சில்லி. சில்லி அந்த வெறும் சில்லி பீஃப் சில்லி நாங்கள் அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது டேஸ்ட்டில். பட் பெப்பர் கார டாமினேஷன் இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் குட்டானா சீரியஸ்லி குட். வரா பசங்க வெயிட் போனாலாம் ஜாலியாக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு குவாலிட்டியாக சாப்பிட்டுனா வண்டி எடுத்துட்டு வாங்க, சீரியஸ்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நிறைய பேர் பீஃப் வீடியோ இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம்னு தெரியல. பீஃப் வீடியோ போடாலே போர்க் வீடியோ போடு அப்படின்லாம் கமெண்ட்லாம் கூட ஒரு சில பேர் போடுறாங்க. அது நான் போர்க் வீடியோ போட்டதே இல்லை. நான் தாய்லாந்து சீரிஸ்லாம் போய் பாருங்க, போர்க் வீடியோ போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு போட்டு சாப்பிடுவார், அவர் சாப்பிட வச்சு நான் அப்படியே வீடியோ போட்டுருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி யாராவது போர்க் வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கிறேன். கண்டிப்பாக வாங்க வீடியோவில் நம்ம சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் கடை கூட்டு போக நான் வீடியோ எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, மக்களுக்கு காமிப்போம். அதே மாதிரி இந்த உணவு அரசியல் வந்து நமக்கு பிடிக்காது. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜாலியாக சாப்பிடணும். மக்களுக்கு வந்து ஒரு பொதுத்தன்மையாக இருக்கிறதுல பொதுத்தன்மையாக இருக்கும், பர்சனலாக இருக்கணும். அதுக்கு நீங்களும் ஆதரவு தரணும், பார்க்குற அந்த மாதிரி நபர்கள் மட்டும். மிச்சபடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எல்லா விதமான உணவுகளுக்கும் ஆதரவு தரீங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன கடைகள் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்க ஏரியாலையும் சின்ன ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் கம்மியாக கொடுக்குறாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம அங்கேயும் போய் வீடியோ பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. இதெல்லாம் நான் கிடைச்சதுக்கு சரிங்களா? சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட் குட் நான் பக்கோடா பாய். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா